சோனி, இங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய ஃபால்ஸு? சூப்பராக இருக்குல்ல? ஆமாண்டி, சூப்பரா இருக்குல்ல? அப்படியே வானத்துலேருந்தே ஊற்றுற மாதிரி இருக்குல்ல? அப்படியே சாரல் மழை மாதிரி அடிக்குது பாரு, மேலே ஜில்லுன்னு இருக்கு பாரு. ஆமாண்டி, வீட்டில் குளிச்சியா இல்லையா தெரில, அப்படியே இங்கேயே குளிச்சுக்கோ அந்த சாரல் மழையிலையே. உன்ன மாதிரி நினச்சேன், என்ன குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நல்லா பெரிய பொண்ணு, இந்த இடம் பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சுல. ஆமாக்கா, வீட்டை விட்டு வெளில வந்தால் தானே தெரியும் அக்கம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு. இன்னைக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம், இது எந்த ஊர்? அது தெரியாமல் கூப்பிட்டாங்கன்னு வேலை ஏறி ஊருக்கு உட்காந்துட்டியா? போகிறேன்னு சொன்னீங்க ஒரு நாள் டூர்னு, அதான் ஃப்ரீயாக கூட்டின்னு போகிறீங்களே, ஏன் வேணான்னு சொல்லுவானே, அதான் ஏறி உட்காந்து வந்துட்டேன். ஓசினா எங்கே வேணா வந்துவா. உமாவை அப்படி தப்பாலாம் இடம் போடாத பெரிய பொண்ணு. 3 வேளை சோறு போடுறோம் அப்படின்னு சொன்னாலே வந்துடுவா. ஏய், சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்? உன்னை கூட்டின்னு வந்து தண்ணியில் தள்ளி உள்ளானா கூட்டு வந்துருப்போம்மா. அடிப்பாங்களா? சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. மாமா, நம்ம போய் அந்த தண்ணியில் போய் குளிக்கலாமா, ஜாலியாக விளையாடலாமா? தண்ணி ரொம்ப வேகமாக கொட்டுது, கிட்டலாம் போகக்கூடாது, இங்கேருந்தே பாருங்க. மாமா, இந்த மாதிரிலாம் சொல்லாதம்மா. கிட்ட போலாமா? தண்ணியில போய் விளையாடலாமா? இந்த தண்ணியெலாம் போயிட்டு விளையாடக்கூடாது. விளையாடுறதுக்குன்னு வேறு இடத்துல தண்ணி இருக்குது, அங்கே போகலாம். அங்கே வந்து மெதுவாக போவோம், அங்கே போய் விளையாடலாம். இங்கே வந்து ஃபாஸ்ட்டாக வரதுக்குலாம் நம்ம போகக்கூடாது, அடிச்சுன்னு போயிடுவோம். சே, இந்த தண்ணியில் விளையாட விட மாட்டாங்களே. அக்கா, மதியம் சாப்பாடு எடுத்து வந்திருக்கீங்களா? சாப்பிட்டு போய் தண்ணியில் விளையாடலாம். இல்லைம்மா, இனிமேல் தான் சமைக்கணும். யாராவும் சொராவும் இருக்குது. யாரா வந்து பிரியாணி பண்ணிவிட்டு சொரா போட்டு செஞ்சிடலாம். என்னது, இனிமேல் தான் சமைக்க போகிறீங்களா? ஆமாம், சமைச்சு எடுத்துன்னு வந்துருக்கோம் அண்டாண்டாவை. நல்லா சாப்பிட்டு 4 வேலைக்கா இங்கே சுற்றி நிறு. சரி சரி, செய்யுங்க. நாங்களும் பார்க்குறோம் நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு, நாங்களும் கற்றுக்குறோம். சரி வாங்க, வேன்கிட்ட போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். பெரிய பொண்ணு, மற்றவங்களாம் எங்க? ஏக்கா நீங்கள் பார்க்கலையா? அவங்களாம் பாருங்க, இப்போ தண்ணியில் விளையாடி இருக்காங்க பாரு. என்னடி இது, நம்ம கூட வந்து பிரியாணி எப்படி செய்கிறீங்க பார்க்குறோம் கற்றுக்குறோன்னாங்க. வேலைன்னு சொன்னவொன்னே ஓடி போய் தண்ணியில் உட்காந்துருங்க. அவங்கள பற்றி நமக்கு தான் தெரியுமே. சரி, நீ எல்லாத்தையும் எடுத்துனா, பொருள்லாம் எடுத்துனா வண்டியிலேருந்து. அந்த எடுத்துன்னு வரேன்க்கா. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. பார்த்து நனைஞ்சு கிஞ்சி ஜன்னி வந்துட போகுது. இந்த அருவி பார்க்கும்போது பாட்டு தானா வருது. வரேன், சமைச்சு சாப்பிட்டு அப்புறமா பொறுமையாக உட்காந்து பாடு. சரி, நீ போய் எல்லாத்தையும் எடுத்துன்னு வா. இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை இருக்கிற இடத்துக்குலாம் வந்தால் இவ்வளோ மனசு அமைதியாக இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து எங்கேயும் வெளியிலே வர மாட்டோம். இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கோம். நம்ம பசங்களை இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வந்து காமிச்சா அவங்களும் நல்லா சந்தோஷப்படுவாங்க. இனிமேல் வந்து பக்கத்தில் எங்கெங்க இந்த மாதிரி இயற்கை காட்சியெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போய் பார்த்து ரசிக்கலாம். மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு, உன்னை மாலையிட தேடி வரும் நாள் எந்த நாள்? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி சுத்தி வந்தேனே. சரி பாடினே இருக்காதீங்க, அந்த டப்பாவை இறக்கி வைங்க கீழே. இப்போ நம்ம எறா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். ஏக்கா ஒரு நிமிஷம் என்னோட பற்ற வச்சிடாத, வண்டி எடுத்து தூரமாக விட்டு வந்துடுறேன். வண்டி வெடிஞ்சிட போகுது. வண்டி எங்கே இருக்குது, அடுப்பு எங்கே இருக்குது? என்னம்மா ஆட்டம் ஆடுறா பாரு. நான் முதல்ல விட்டு வந்துடுறேன், நீ அப்புறம் பற்ற வை. அடுப்பு பற்ற வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வா. ஏக்கா ஊருக்கு முன்னாடி அடுப்பு பற்ற வச்சிங்க, இன்னும் வெங்காயம் தக்காளியாக இருக்கல. இவங்க வச்சு நான் என்ன பண்ணுறது? போய் எத்தனை வரக்கலாம். நான் என்ன பண்ணுறது? வெங்காயம் தக்காளி யாருக்கு தானே நீ பற்ற வைக்கணும். நீ பற்ற வச்சுட்டு என்ன பேசு. அதுக்குள்ளே அடுப்பில் யார் கட்டி வச்சிட்டியா? ஆமாம், வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வா. முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் தோல் வச்சு வைக்கிறேன். நீ வந்து தக்காளி வெங்காயத்தை டக்குன்னு அறுத்து போட்டுரு. நீ தான் ஃபாஸ்ட்டாக இருப்பேன். நான் அத்தனை வச்சுக்கேன், போது வெஞ்சி விடும். சரி ஆட்டோ சீக்கிரம். தக்காளி அத்தாச்சு, வெங்காயத்தை கொடு. பாருப்பா எவ்வளோ வேகமாக அறுத்துருக்காங்க. இந்த டக்கு வெங்காயத்தை அறுத்து போடு. சரி, இஞ்சி பூண்டு எடுத்துன்னு வந்துரு. என்ன மூக்கில் உரியுதா? வெங்காயத்தை அத்தனை தெரியும் உனக்கு. இஞ்சி பூண்டுலாம் வீட்டில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே நம்ம மிக்ஸ் எடுத்துன்னு வந்து கனெக்ஷன் கொடுத்து அரைக்க முடியா? எங்கே கனெக்ஷன் கொடுக்குதா? இந்த அரிக்கல் தான் கொடுக்கணும். அதை வீட்டில் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். சரி, நல்லா வேலை பண்ண. என்னக்கா அதுக்குள்ளே எல்லாத்தையும் அறுத்து முடிச்சுட்டு போலக்குதா? ஆமாடி, அறுத்துட்டேன். என்னடி இது தலையில? ஆமாம், நீ தான் சீக்கிரம் என்ன அதான் எங்கே வைக்க முடியும் வச்சு எடுத்துன்னு வந்துருக்கேன். கொத்தமல்லி நல்லா இருக்குல்ல ஸ்டைலா? ரொம்ப ஸ்டைலாக தான் இருக்குது, நல்லா காட்டு வச்சு மாதிரியா. போடாம போடாதக்கா. சரி, பத்திரமா கீழே இறக்கி வை. நான் சொல்ல ஒரு பொருளாக எடுத்து கொடுங்க. பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எறா பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்த்து கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு டபராவில் எண்ணெய் ஊற்றிக்கணும். அக்கா நெய் ஊற்ற வேணவா? இது வந்து லோ பட்ஜெட் பிரியாணி, அதனால நெய்க்கெலாம் காசு கிடையாது. அதனால எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து பாதி நெய் பாதி எண்ணெய் அப்படி சேர்த்துக்குங்க. அடுத்தது வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் அன்னாச்சி பூ. நம்ம கடையில் இருக்கிற 5 ரூபா பாக்கெட் மாதிரி எல்லாமே சேர்ந்துருக்கோம் பார்த்தியா, அதாவது எல்லாத்தையும் போட்டுடணும்.
ஓகே. அடுத்து என்னக்கா வேணும்? அந்த வெங்காயத்தை எடு. வெங்காயம் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை முதல்ல போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலையா? இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அவ்வளோ சீக்கிரமாக அடி பிடிக்காது. அதனால தக்காளி போட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இந்தாங்கக்கா தக்காளி. நீயே போட்டுரு. தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனா? முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை வந்தனா இல்லையா? தொட்டப்பாடு இருக்கு. இந்தாக்கா. என்னது இது? இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை சொன்னால் தயிர் எத்தனை வந்திருக்கேன்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லையா இது? தயிரா மாற்றி எத்தனை வந்துட்டேன். இரு போய் எத்தனை வரேன். இவளுக்கு கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியல. ஆமாம் எனக்கு கண்ணு தெரியல. இந்தாக்கா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நல்லா கலரி விடுங்க. எல்லாம் அடி பிடிச்சிடும். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாலாம் போடலாம். இந்தாங்க பிரியாணி மசாலா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் வந்து நாங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் வந்து என்னென்ன போட்டிருக்கோன்னா கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் அதெல்லாம் போட்டிருக்கோம். இதில் வந்து கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போட்டால் போதும். ஏன்னா கரம் மசாலாலே இருக்குது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் வாசனைக்காக பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. மசாலாலாம் போட்டாச்சு. இதில் பச்சை வாசனை போட வரைக்கும் கொஞ்சம் கிளறி விடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம எறா போடலாம். அக்கா இதில் தயிர் ஊற்றலையா? நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் சிக்கன் அந்த மசாலாலாம் ஊறணுன்றதுக்காக தயிர் கொஞ்சம் நிறைய இதில் ஊற்றி நல்லா வதக்குவோம். ஆனால் இந்த எறாக்கு வந்து அந்த மாதிரி தேவை கிடையாது. அதனால் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக மட்டும் தயிர் ஊற்றினா போதும். எறா போட்டுட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றிக்கலாம். எறாவை ஏன் முன்னாடி போட்டு வதக்குறீங்க? அப்போ தான் அதில் இருக்க கொஞ்சம் ஸ்மெல் மாதிரி இருக்கும்ல, நான்வெஜ் ஸ்மெல்லு அது போகும். அதனால தான் போட்டு முதல்ல வதக்கிக்கணும். தயிர் ஊற்றிட்டு அப்புறமா நம்ம எறா போட்டு வதக்குனா அந்த ஸ்மெல் போகாது. அதனால தான் முதல்ல எறா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றணும். தயிர் வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றினா போதும், ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி. இப்போது எறா எடுத்துட்டு வரணுமா? ஆமாம். எறா எங்கே முதல்ல? அக்கா வெளில வச்சா நான் ஏதோ சாப்பிட்ற போது நான் வண்டியிலே வச்சுருக்கேன்க்கா. போய் எத்தனை வராது. அடே சீக்கிரம் வாடி, அடி பிடிச்சிட்டு போகுது. இவங்களை வச்சுக்கின்னு நானும் பிரியாணி செய்ய உட்காந்துங்க பார்த்தியா? இந்த மாதிரி உங்களை வீட்டில் யாரும் டார்ச்சர் பண்ணுறாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்கா அப்போ உன்னை நான் டார்ச்சர் பண்ணுறேன் இல்லை? கோச்சிக்காத பெரிய பொண்ணு, நீ டார்ச்சர் பண்ணல, எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறது தான். அப்போ நீயே செஞ்சுக்கோ, நான் போகிறேன். நான் போய் தண்ணியில் போய் விட போகிறேன். கோச்சிக்காதடி வாடி எறா போட்டுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சிடுவோம் கிளாஸை. எறா வந்து அதோட தோல்லாம் உரிச்சிட்டு அது பின்னாடி முதுகில் வந்து கருப்பாக ஒரு குடல் மாதிரி இருக்கும் சின்னதாக, அதையும் எடுத்துடணும். அதோட போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வயிற்று பிரச்சனைலாம் வரும், ஜீரண குடல்லாம் வரும். அதனால அதெல்லாம் எடுத்துடணும். அதை எடுத்துட்டு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கணும். அப்புறம் திரும்பவும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலரி நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா நம்ம சமைக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ வந்து எறா போட்டுக்கலாம். ஏக்கா வெங்காயம் தீஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியா? இல்லை தீல போடு எறா சீக்கிரம் போடு. எறாவை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா அந்த நீச்சி ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா கலரணும் அதை. ஏக்கா புதினா கொத்தமல்லி எப்பக்கா போடணும்? ஐயோ மறந்துட்டேனே. தயிரை கீழே வை. இந்த புதினா கொத்தமல்லி எத்தனை வா போட்டு வதக்கலாம். உனக்கு பிரியாணி செய்ய தெரியுமா தெரியாதா? தெரியும்டி. பொடி எத்தனை வாடி புதினா கொத்தமல்லியா? நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். சிக்கன் பிரியாணிக்கு போடுற மாதிரி நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா வாசனைக்காக கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இறக்கும் போது மேலே போகிறதுக்கு. பெரிய பொண்ணு புதினாவும் கொத்தமல்லியும் பிச்சு போடு. அதில் பாதி போடு போதும். போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டாச்சா? இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஆழாக்கு அரிசினா 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு அதில் உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போட்டு கிளறிட்டு தட்டு போட்டு மூடணும். பெரிய பொண்ணு போய் அரிசி ஊற வச்சிருக்கோம் எத்தனை வா அப்படியே தண்ணி எடுத்துன்னு வந்துடு. அப்புறம் உப்பு எடுத்துன்னு வரணும். அதான் எடுத்துன்னு வந்துடுறேன். ஏக்கா வேறு ஏதாவது வேணுமா பாரு? வேறு எதுவும் இல்லை, சீக்கிரமா வா. இந்தாக்கா தண்ணி. ஊற்று அதில் ஊற்று அளந்து வச்சுருக்கேன். ஏக்கா போதுமா பாரு? எல்லாத்தையும் ஊற்றிட. ஊற்றிட்டேன். இப்போ வேறு என்ன எடுத்துன்னு வரணும்? உப்பு எடுத்துங்க அரிசி எடுத்துன்னு வந்துடு. இந்தாக்கா அரிசி போட்டுருவேன். இரு தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம்.
இந்த உப்பு கொடு உப்பு போடலாம். என்னடி உப்பு கேட்ட பாலை தந்து கொடுத்துருக்க? அக்கா அது பால் இல்லை ஐஸ்கிரீம் டப்பா அதுக்குள்ள உப்பு போட்டு வச்சுட்டேன் பாரு. பால் மாதிரி இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இன்னும் அதுக்கு எனக்கு விட தெரியலக்கா. இருக்குடி. அதான் நீ சொல்றியா தேவையான அளவுக்குன்னு அதுக்கு. அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அரிசியம் போட்டு நல்லா கலக்கிட்டு அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்த்தா வச்சுக்க, கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்க மாதிரி இந்த டேஸ்ட்டு போதும். அதான் தேவையான அளவு. சரியாக இருக்கும். பிரியாணிக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி கொதிக்குது. அரிசி போட்டுரு. அரிசி போட்டு கொஞ்சம் லேசாக கிளறி விடணும். நல்லா போட்டு கிளறக்கூடாது, அரிசியில் உடஞ்சிடும். லேசாக கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடணும். தம் போடணும். முக்கால்வாசி வெந்த பிறகு அடுப்பில் இருக்க நெருப்புலாம் கொஞ்சம் வெளியில் எடுத்துகிட்டு அதில் இருக்க நெருப்பு தூக்கி தட்டு மேலே கொஞ்சம் வச்சிடணும். அடியில் கொஞ்சம் நெருப்பு இருக்கணும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நல்லா பூ போல் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்கு பூ போல பிரியாணி ரெடி ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு தட்டு போட்டு மூடு. மூடிடலாம். ஏக்கா எறா பிரியாணி செய்யறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இன்னும் நீ சொரா போட்டு வேறு செய்ய போகிறேன்னு சொல்லி இருந்த. சொரா போட்டு நம்ம வீட்டில் போய் செஞ்சுக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆனோன்னா சாப்பிட்டு நம்ம தலையில் விளையாட்டு காமலாம் வீட்டுக்கு. நீ சொல்கிறது சரிதான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் இருக்கும். மறக்காமல் பாருங்கள். நீங்களா வாங்க பிரியாணி சாப்பிட அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க.